ஒரு ப்ராஜெக்ட்ட ஃபினிஷ் பண்ணிட்டு புரொடக்ஷனுக்கு அந்த கோட புஷ் பண்றப்போ, மேபி ஒரு சின்ன இஃப் கண்டிஷன்ல ஒரு ப்ராப்ளமால எரர் வந்துச்சுன்னா, அந்த ஃபீச்சர் கம்ப்ளீட்டாவே டிசேபிள் ஆயிரும். இது வந்து ஒரு லாஜிக் ஃபெயிலியர் தான். அந்த சின்டாக்ஸ்ல எதுவும் ஃபெயிலியர் இல்ல. நம்ம இஃப் கண்டிஷன்ல நம்ம போட்ட ஒரு லாஜிக் சின்ன மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்கா வரக்கூடிய சில இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ், டெட் கோடு இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃப்ளாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ப்ரொபோசிஷனல் லாஜிக்ல 4 கான்செப்ட் இருக்கு. டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், கன்டின்ஜென்சி அண்ட் சாட்டிஸ்ஃபையபிலிட்டி. அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். டாட்டாலஜினா என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ரொபோசிஷன் தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. என்ன இன்புட் குடுத்தாலும், என்ன சினாரியோல இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸே ஆகாது. எப்பவுமே வந்து ட்ரூவா தான் இருக்கும். எ கண்டிஷன் தட் கேனாட் ஃபெயில் நோ மேட்டர் வாட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் இஸ் லாக்ட் இன் ஆர் இஸ் நாட் லாக்ட் இன். ஸோ லாகின் ஆயிருந்தாலும் இந்த ப்ளாக் எக்ஸிக்யூட் ஆகும். லாகின் ஆகலைனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெட் கோட் மாதிரி தான். ஒரு கண்டிஷன் நம்ம எழுதுறதே வந்து ஒரு ஃபில்டர் போடுற மாதிரி. இத சாட்டிஸ்ஃபை பண்றவங்க மட்டும் தான் இந்த பீஸ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்டின்ட்டு. ஆனா எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறதுக்கு அந்த கோட் எழுதவே அவசியம் இல்ல. நம்ம சில டைம் ஸ்விட்ச் கேஸ்ல எழுதுறப்போ, எல்லா கேஸுமே ஃபெயில் ஆச்சுன்னா, ஃபைனலா டிஃபால்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் போடுவோம்ல. ஃபால் பேக் கோட் மாதிரி. இல்லன்னா இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் லேடர் எழுதுறப்போ எல்லாமே ஃபெயில் ஆச்சுன்னா, ஃபைனலா எல்ஸ்ல இந்த ப்ளாக் ரன் ஆகணும். அந்த மாதிரி எழுதுற இடத்த தனியாவே ஒரு இஃப் ப்ளாக் போட்டு எழுதுறது வந்து ஒரு டெட் கோட் மாதிரி தான். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5 ஆர் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டூ 5. ஸோ இதுவும் எக்ஸ்‌க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவா தான் இருக்கும். இந்த மாதிரி டாட்டாலஜி கோட்லாம் என்னன்னா, சும்மா இஃப் ட்ரூ அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தான். இதுவே வைல் ப்ளாக்ல வந்து இஃப் வைல் ட்ரூ அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, அது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். டிஸ்க்ரீட் மேத்ஸ்ல நமக்கு குடுத்திருக்க ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டாட்டாலஜியான்னு கண்டுபிடிக்கணும்னா, அதோட ட்ரூத் டேபிள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ரூத் டேபிள் போட்டுட்டு எல்லா பாசிபிள் இன்புட்ஸ்க்கும் அது வேல்யூ வந்து ட்ரூ தான் வந்துச்சுன்னா, அது டாட்டாலஜி. செகண்ட் கான்செப்ட் கான்ட்ரடிக்ஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே ஃபால்ஸா இருக்கு. என்ன இன்புட் குடுத்தாலும் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா தான் ஆயிட்டே இருக்குது. அத ட்ரூவாவே ஆக்க முடியாது அப்டின்னா, இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 10 அண்ட் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 5. ஸோ எக்ஸ் வந்து 10 விட அதிகமாவும் இருக்கணும். 5 விட கம்மியாவும் இருக்கணும்னா, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபையே ஆக போறதில்ல. இதுவும் டெட் கோட் தான். இட் இஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ். இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் கான்ட்ரடிக்ஷனா தான் வரும். தேர்ட் கான்செப்ட் கன்டின்ஜென்சி. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் ட்ரூவா இருக்கும். சம்டைம்ஸ் ஃபால்ஸா இருக்கும். நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி. இப்படிதான் நம்ம கோட் எழுதுவோம். நம்ம இஃப் கண்டிஷன் எது எழுதுனாலும், சில சினாரியோக்கு இது வந்து ட்ரூ வேல்யூ பாஸ் பண்ணணும். சில சினாரியோக்கு வந்து ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு கண்டிஷன் எழுதுறதோட ட்ரூ பர்ப்பஸே இதுதான். சில இன்புட்க்கு வந்து இது ஹோல்ட் ஆகணும். சில இன்புட்க்கு வந்து ஹோல்ட் ஆகக்கூடாது. இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்தா அவங்களுக்கு ஆக்சஸ் அலோ பண்ணணும். ஸோ ஏஜ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்காது. ஸோ சில ஏஜ் கிரேட்டர் தேன் 18னா இது வந்து ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ட்ரூ ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபார் மேஜர்ஸ். இதுதான் ஒரு வேலிடான லாஜிக். இப்படி கோட் எழுதுறது தான் ஒரு கரெக்ட் பிஹேவியர். எப்பவுமே ட்ரூவா இருக்கணும், எப்பவுமே ஃபால்ஸா இருக்கணுங்கிறது சில டைம் டிஃபால்ட் ஆப்பரேஷன் எல்லா டிவைஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கட்டும். அப்படி சில ரேர் கண்டிஷனுக்கு தான் வரும். நம்ம மேனுவலா ப்ராப்பர் லாஜிக் எழுதுறப்போ, அது ஒரு கன்டின்ஜென்சியா இருக்கிறது தான் ப்ரிஃபரபிள். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஃபோர்த் கான்செப்ட் சாட்டிஸ்ஃபையபிலிட்டி. சாட்டிஸ்ஃபையபிலிட்டினா என்னன்னா, ஒரு டெஸ்டிங்க்கு நம்ம பண்ற மாரி. ஏதாவது ஒரு இன்புட்காவது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்ம அல்காரிதம்ல பார்த்திருப்போம். இந்த ப்ரூஃப் வந்து சாட்டிஸ்ஃபையபிளா இருக்கா? ஏதாச்சும் ஒரு இன்புட்டுக்காவது இது வந்து வேல்யூ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதா? இது ஹோல்ட் ஆகுதா அந்த கண்டிஷன் அப்படின்னு செக் பண்றது. எப்பவுமே ட்ரூவா இருந்தா அது டாட்டாலஜி. எப்பவுமே ஃபால்ஸா இருந்தா அது அன்சாட்டிஸ்ஃபையபிள்ட்டு சொல்லுவோம். அது கான்ட்ரடிக்ஷன் பார்த்தோம். சாட்டிஸ்ஃபையபிளா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபையபிள் இல்ல. சிலதுக்கு சாட்டிஸ்ஃபையபிள், சிலதுக்கு நாட் சாட்டிஸ்ஃபையபிள்னா அது வந்து கன்டின்ஜென்சி. ஸோ சாட்டிஸ்ஃபையபிலிட்டினா என்னன்னா, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்புட்டுக்காவது இது வந்து ட்ரூன்ட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் சாட்டிஸ்ஃபையபிள். எல்லா இன்புட்க்குமே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, அது அன்சாட்டிஸ்ஃபையபிள் அண்ட் கான்ட்ரடிக்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 அண்ட் எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் 0. ஸோ இந்த கோட் எதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபையபிள்னு பார்த்தா, இன்புட் நம்பர்ஸ் 1லேருந்து 99 வரைக்கும் இந்த கோட் வந்து சாட்டிஸ்ஃபையபிளா இருக்கு. இந்த இஃப் கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது. இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ட்ரூ ஃபார் நம்பர்ஸ் 1 டூ 99. ஸோ இந்த கேஸஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபையபிள். இந்த ரேஞ்சுக்கு வெளியில இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் இது அன்சாட்டிஸ்ஃபையபிள். ஸோ இது ஒரு கன்டின்ஜென்சின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கன்டின்ஜென்சி. சாட்டிஸ்ஃபையபிலிட்டி செக் எதுக்கு முக்கியம் அப்டின்னா,
நம்ம ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம்னா, அட்லீஸ்ட் ஒரு இன்புட்க்காவது அது ட்ரூவா இருக்கணும். எல்லா இன்புட்க்குமே ஃபால்ஸா இருக்குன்னா, அது டெட் கோட். அது எழுதுறதுக்கு வந்து தேவையே இல்ல. ஸோ அன்சாட்டிஸ்ஃபையபிளா இருக்குது. எல்லாத்துக்குமே அன்சாட்டிஸ்ஃபையபிள்னா இட் வோன்ட் எக்ஸிக்யூட். ஆனா, இந்த கண்டிஷன் ஏதாவது ஒரு இதுக்காவது ட்ரூவா ஹோல்ட் ஆகணும்ல. அத செக் பண்றதுக்கு தான் இந்த சாட்டிஸ்ஃபையபிலிட்டி. இன்புட் வேலிடேஷன்ல இங்க நம்ம எழுதியிருக்க கோட்ல வந்து இமெயில்ல சிம்பல் இருந்தாலும் சரி, ஆர் இமெயில்ல வந்து சிம்பல் இல்ல நாட் இன்க்ளூட்ஸ். சிம்பல் இல்லனாலும் சரி ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து இமெயில்ல வந்து இருந்தாலும் ட்ரூ தான், இல்லனாலும் ட்ரூ தான். ஸோ இது வந்து எப்பவுமே ட்ரூ வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் a டாட்டாலஜி. ஸோ இந்த மாதிரி யூசர் ஆத்தென்டிகேஷன் வந்து தப்பு. இப்படி எழுதவே கூடாது. ஏபிஐ கால்ஸ் பண்றப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு ஒரு கோட் இங்க எழுதியிருக்கோம். ஸ்டேட்டஸ் வந்து ஓகேவாவும் இருக்கக்கூடாது. அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஓகேவாவும் இருக்கணும். அப்பதான் இந்த இஃப் ப்ளாக் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி இங்க ஒரு கோட் இருக்கு. ஸோ ஓகேவாவும் இருக்கணும், நாட் ஓகேவாவும் இருக்கணும். ஒரே டைம்ல 2மே ஹோல்ட் ஆகாது. ஸோ இட்ஸ் a கான்ட்ரடிக்ஷன். இந்த கோட் வந்து ரன்னே ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பக். இந்த செக்ஷன் ரன்னே ஆகாது டெஸ்ட் பண்றப்போ, இது வந்து ஹிடன் பக் மாதிரி. இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன், டாட்டாலஜி கோட்லாம் நம்ம எழுதுறத அவாய்ட் பண்றது பெட்டர். கன்டின்ஜென்சி இருக்கா அந்த கண்டிஷன்ல அது ரொம்ப முக்கியம். ஒரு எஸ்கியூஎல் query எழுதியிருக்கோம். பிரைஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 100 அண்ட் பிரைஸ் ஷுட் பி லெஸ் தென் 50. திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். இது வந்து எந்த வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா அது இட்ஸ் இன்வாலிட் ரேஞ்ச். இந்த கோட்ல யூசர் வந்து அட்மினா இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் மோட வியூ பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபையபிள் தான். ஏன்னா எப்படியும் அட்மின் யூசர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாடியூல ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் பிரெடிக்டபிள், சாட்டிஸ்ஃபையபிள். இது வந்து கன்டின்ஜென்சி தான். அட்மின் யூசர்க்குலாம் ட்ரூ. நான் அட்மின் யூசர்ஸ்க்குலாம் இது ஃபால்ஸ். ஸோ இட் இஸ் அ கன்டின்ஜென்சி. டிஸ்க்ரீட் மேக்ஸ்ல நமக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் டாட்டாலஜி ஆர் கான்ட்ரடிக்ஷனா, கன்டின்ஜென்சியான்னு செக் பண்றதுக்கு அதோட ட்ரூத் டேபிள் நம்ம போட்டு பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸ்பிரஷனா இருந்தா நம்ம ட்ரூத் டேபிள் போடலாம். இல்லன்னா அந்த எவாலுவேட் பண்ணி சிம்ப்ளிஃபைடா கொண்டு வந்து அதோட ட்ரூத் வேல்யூ எப்படி இருக்கோ அத பேஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இஃப் இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன் ஆர் டாட்டாலஜின்ட்டு. கண்டிஷன் எப்பவுமே ட்ரூவா இருக்குன்னா இட்ஸ் a டாட்டாலஜி. எப்பவுமே ஃபால்ஸா இருக்குன்னா கான்ட்ரடிக்ஷன். சம் இன்புட்க்கு ட்ரூ, சம் இன்புட்க்கு ஃபால்ஸா இருந்தா இட்ஸ் a வேலிட் லாஜிக் அண்ட் இட்ஸ் a கன்டின்ஜென்சி. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இன்புட்க்காவது ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபையபிள். எல்லாத்துக்குமே ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இட்ஸ் a கான்ட்ரடிக்ஷன் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபையபிள். இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்றப்போ அப்படி காமன் ஃபார்முலாஸ் சிலது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பி யூனியன் நெகேஷன் பி. ஆர் ஆப்பரேஷன் பண்றப்போ ஒரு ப்ரொபோசிஷன் அண்ட் அதோட நெகேஷனுக்கு ஆர் போட்டோம்னா எப்படியும் அது ட்ரூவா தான் வரும். ஸோ இட் இஸ் a டாட்டாலஜின்னு இன்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு ப்ரொபோசிஷன் அண்ட் அதோட நெகேஷனுக்கு நம்ம அண்ட் கேட் போட்டோம் அப்படின்னா அது கான்ட்ரடிக்ஷன் தான். ஏன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து இட் இஸ் ஃபால்ஸ் ஆல்வேஸ். ஸோ இட்ஸ் a கான்ட்ரடிக்ஷன். தென் ஒரு ப்ரொபோசிஷன் பை கண்டிஷனல் அதோட இன்வெர்ஸ் போட்டோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் a கான்ட்ரடிக்ஷன். ஒரு ப்ரொபோசிஷன் பை கண்டிஷனல் சேம் அதே ப்ரொபோசிஷன் போட்டோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் a டாட்டாலஜி. அண்ட் பி இம்ப்ளைஸ் கியூக்கு வந்து ஈக்குவலன்ட் ஃபார்முலா நெகேஷன் பி யூனியன் கியூ இது ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சிம்ப்ளிஃபை பண்றப்போ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a டாட்டாலஜி? டாட்டாலஜினா எப்பவுமே வந்து எல்லா இன்புட்டுக்கும் ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸ் கிரேட்டர் தென் 10 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 5 இம்பாசிபிள் ரேஞ்ச். இஃப் இஸ் லாக்ட் இன் அண்ட் இஸ் நாட் லாக்ட் இன் எப்பவுமே இது ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போது இட்ஸ் கரெக்ட். இஃப் யூசர் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இது வந்து சில லாஜிக்கு தான் ஹோல்ட் ஆகும். ஏஜ் அதிகமா இருந்தா ட்ரூ, ஏஜ் கம்மியா இருந்தா ஃபால்ஸ். ஸோ இட் இஸ் a கன்டின்ஜென்சி. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அண்ட் ஸ்டேட்டஸ் நாட் ஈக்குவல் டு ஆக்டிவ்ங்கிறது ஃபால்ஸ் தான். இது வந்து அன்சாட்டிஸ்ஃபையபிள் கான்ட்ரடிக்ஷன். எல்லா டைமுமே இது ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வந்து அன்சாட்டிஸ்ஃபையபிள் அண்ட் கான்ட்ரடிக்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் டாட்டாலஜி. ஆப்ஷன் பி. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a கான்ட்ரடிக்ஷன்? இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வாவும் இருக்கணும் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 0 இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். இஃப் யூசர் இஸ் அட்மின் அண்ட் யூசர் இஸ் நாட் அட்மின் ஒரே டைம்ல எப்படி 2 ரோல் எடுக்க முடியும்? இட் இஸ் ஆல்சோ a கான்ட்ரடிக்ஷன். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அண்ட் ஏஜ் லெஸ் தென் 18 இதுவும் கான்ட்ரடிக்ஷன் தான். ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நமக்கு கேட் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதோட ட்ரூத் வேல்யூவ நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இது டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கன்டின்ஜென்சியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா பி யூனியன் கியூ அண்ட் நெகேஷன் பி இது டாட்டாலஜியா இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வில் பி ஆல்வேஸ் ட்ரூ. இது வந்து எப்பவுமே ட்ரூவா இருக்கணும்னா என்ன?
இங்க இருக்கிறது நமக்கு ஆண்ட் கேட். ஸோ 2மே ட்ரூவா இருந்தா தான் ஆண்ட் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுல வந்து சிம்ப்ளஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நெகேஷன் P. ஸோ இங்க வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெகேஷன் P ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்ட்டு அஸ்யூம் பண்றோம். ஸோ இட் இம்ப்ளைஸ் P ஈக்குவல் டூ ஃபால்ஸ். P ஃபால்ஸா இருக்கு. ஸோ ஃபால்ஸ் யூனியன் Q அண்ட் நெகேஷன் P ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ட்ரூ இட் ஹோல்ட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ டாட்டாலஜின்னு அஸ்யூம் பண்ணிட்டு இப்படி எழுதுறோம். ஸோ ஃபால்ஸ் யூனியன் Q வந்து எவாலுவேட் பண்ணா என்ன வரும்னா, ஃபால்ஸ் யூனியன் போட்டிருக்கிறதுனால Qவோட ட்ரூத் வேல்யூ வச்சு தான் இது ட்ரூவா ரிட்டர்ன் ஆகும். ஆர் கேட்டுங்கிறனால Q போட்டுட்டோம். ஸோ இதோட சிம்ப்ளிஃபைட் வெர்ஷன் Q அண்ட் ட்ரூ ஈக்குவலன்ட் டு ட்ரூ இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ Q அண்ட் ட்ரூ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து Q வேல்யூ வந்து ட்ரூவா இருக்குதுன்னா, இட் பிகம்ஸ் அ டாட்டாலஜி நம்ம அஸ்யூம் பண்ண மாதிரி. Q வேல்யூ வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா, இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ வந்து Q வேல்யூ தான் இத டிட்டர்மைன் பண்ணுது. P வேல்யூ நம்ம அஸ்யூம் பண்ணியிருந்தாலும், Q வந்து எப்பவுமே ட்ரூங்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் வரல. Q ட்ரூவா இருந்துச்சுன்னா, இது டாட்டாலஜி. Q ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இது ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அதனால இது கன்டின்ஜென்சி தான். இந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்குன்னா, ஒரு ட்ரூத் டேபிள் போட்டுட்டு, அந்த ஃபைனலா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ட்ரூத் வேல்யூ வந்திருக்குது. எல்லா இடத்துலயுமே ட்ரூ வந்திருக்கு 4 ஆப்ஷனுக்கும் அப்படின்னா, டாட்டாலஜி. எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் வந்திருக்குன்னா, கான்ட்ரடிக்ஷன். சில இதுக்கு ட்ரூ, சில இதுக்கு ஃபால்ஸ் வந்திருக்குன்னா, அது கன்டின்ஜென்சி. இந்த வீடியோல நம்ம டாட்டாலஜி பத்தி பார்த்தோம். டாட்டாலஜினா என்னன்னா, எல்லா இன்புட்டுக்கும் ட்ரூவா இருக்கும். கான்ட்ரடிக்ஷன்னா எந்த இன்புட்டுக்குமே வந்து ட்ரூ ஆகாது. எல்லாமே ஃபால்ஸ். சம்டைம்ஸ் ட்ரூ, சம்டைம்ஸ் ஃபால்ஸ்னா கன்டின்ஜென்சி. அட்லீஸ்ட் ஒரு இன்புட்க்காவது ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, இட் இஸ் சாட்டிஸ்ஃபையபிள். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து நார்மல் ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். CNF, DNF, PCNF. தேங்க் யூ.